நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வெந்தெய்தும் பராபரமே என்று தாயுமானவர் பாடியதே ஆன்மீகம். அன்பு பெருகுவதற்கு ஆலய தரிசனமே வழிவகுக்கும். அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. 7 மகாசக்திகள் பராசக்தியை வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலங்கள் தஞ்சை மாநகரை சுற்றி அமைந்துள்ளன. அவற்றில் பசுமங்கை என்று இன்றும் போற்றப்படும் பால்வளநாயகி உடனுறை பசுபதீஸ்வரர் திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள், கோவிலை சுற்றி பார்ப்போம். அரிய மங்கை, தாளமங்கை, திருப்புள்ள மங்கை, சக்கரமங்கை, சூளமங்கை, நந்திமங்கை என்ற வரிசையில் இந்த கோவில் பசுமங்கை என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சையிலிருந்து கும்பகோணம் நோக்கிச் செல்லும் நெடுஞ்சாலையில் பசுபதி கோவில் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து மிக அருகாமையில் இந்த பசுமங்கை என்னும் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 64 மாடக் கோவில்களில் இந்த திருக்கோவிலும் ஒன்று. 2ஆம் குலோத்துங்கச் சோழன் கட்டிய இந்த மாடக் கோயில் பசுமங்கை பசுபதி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பசுபதி கோவிலில் எழுந்தருளியிருக்கும் இறைவனின் திருப்பெயர் பசுபதீஸ்வரர். இந்த ஆலயத்து இறைவியின் பெருப்பெயர் பால்வள நாயகி. இந்த திருத்தலத்து தீர்த்தத்தின் பெயர் காமதேனு தீர்த்தம். இந்த கோவிலின் தலமரம் பில்வமாகும். அம்பாள், சுவாமி சன்னதிகள் இரண்டுமே கிழக்கு நோக்கிய நிலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மனித முகமும் பசுவின் உடலும் உடைய காமதேனு ஒரு காலத்தில் ஆணவம் அதிகமாகி ஆட்டம் போட்டதால் அதன் மடுவிலிருந்து பாலுக்கு பதிலாக இரத்தமே வந்தது. அதிர்ச்சியுற்ற காமதேனு தன் தவற்றை உணர்ந்தது. இந்த திருத்தலத்திற்கு வந்து தங்கியிருந்து சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றதாக தலபுராணம் தெரிவிக்கிறது.
காமதேனு வழிபட்டதால் இத்திருத்தலத்து இறைவனுக்கு பசுபதீஸ்வரர் என்ற திருப்பெயரும், காமதேனு தங்கியிருந்ததால் இத்தலத்திற்கு பசுமங்கை என்ற திருப்பெயரும் ஏற்பட்டதாக இவ்வூர் மக்கள் கூறுகிறார்கள். இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த பால்வள நாயகி உடனுறை பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் சேஷ்டாதேவிக்கு தனி சன்னதி கோவிலின் கன்னி மூலையில் அமைந்துள்ளது. சப்த கன்னிகளில் ஒருவராக விளங்கும் வராகருடைய சக்தி வராகி இத்திருத்தலத்து அம்பாளை வழிபட்டு பேறு பெற்றதாகவும், அதனாலேயே இங்கே எருமைப்பால் அபிஷேகமும் தயிர் நிவேதனமும் அம்பாளுக்கு படைக்கப்படுவதாகவும் தலபுராணம் கூறுகிறது. பழங்காலத்து திருக்கோவில் என்று பார்த்தவுடனேயே தெரிந்து கொள்ளும் நிலையில் முறையான பராமரிப்பு இன்றி திகழ்கிறது இந்த பால்வள நாயகி உடனுறை பசுபதீஸ்வரர் திருக்கோயில். சுவாமி அம்பாள் சன்னதிகளுடன் துர்க்கை மகாலட்சுமி நாக சன்னதிகள் இருக்கின்றன. திருக்கோவிலுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் ஆலயத்தின் கன்னி மூலையில் மூதேவி எனப்படும் சேஷ்டா தேவியின் சன்னதி அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோவிலுக்கு வந்து அப்பனையும் அம்மையையும் வழிபட்டால் பித்ரு சாபங்கள் நீங்கும் என்கிறது தலபுராணம். ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். பாட பாட பாடத் தோன்றும், கேட்க கேட்க கேட்கத் தோன்றும் என்ற வகையில் திருப்புகழ் பாடல்கள் தெய்வத்தமிழ் கருணையின் வெளிப்பாடுகள் என்றால் மிக இல்லை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்று பார்க்கலாமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடலில் அற்புதமான தகவல்கள் அடங்கியிருக்கின்றன. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடலில்
அவர் என்னவெல்லாம் சொல்லுகின்றார்? ஜீவன் சிவஸ்வரூபம் அடைய வேண்டுமாம். அது மட்டுமல்ல, நாளும் களிப்போடு இருக்க வேண்டுமாம். அந்த அருளை எனக்கு செய் என்று வேண்டுகின்றார். அது மட்டுமல்லாது பாடலின் பிற்பகுதியில் அவர் சொல்வதை பார்த்தால் நமக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது. அற்புதமான தமிழ் பாடல். தேனுந்து முக்கணிகள் பால் செங்கருப்பிள நேர் சீரும் பழித்த சிவம் அருளூரே. தேனுந்து முக்கணிகள் பால் செங்கருப்பிள நேர் சீரும் பழித்த சிவம் அருளூரே. தீதும் பிடித்து வினை ஏதும் பொடித்து விழ ஜீவன் சிவச்சோரூபம் எனமேவி. தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ சிவன் சிவச்சோரூபம் என தேரி. நான் என்பதற்றுயிரோடு என்பதற்று வெளி நாதம் பரபிரம ஒளி மீதே. நான் என்பதற்றுயிரோடு என்பதற்று வெளி நாதம் பரபிரம ஒளி மீதே. ஞானம் சூரப்ப மகிழானந்த சித்தியோடே நாளும் கழிக்க பதம் அருள்வாயே. ஞானம் சூரப்ப மகிழானந்த சித்தியோடே நாளும் கழிக்க பதம் அருள்வாயே. வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலை விடம் ஆள. வானம் செழிக்க அடியேனும் பிழைக்க அயன் மாலும் பிழைக்க அலை விடம் ஆள. வாரும் கரத்தன் எமையாளும் தகப்பன் மழு மானின் கரத்தன் அருள் முருகோனே. வாரும் கரத்தன் எமையாளும் தகப்பன் மழு மானின் கரத்தன் அருள் முருகோனே. தானந்தனத்தந்தன நாவல்டு சுற்றி மது தானும் கடப்ப மலர் அணிமார்பா. தானந்தனத்தன நாவல்டு சுற்றி மது தான் உன் கடப்ப மலர் அணிமார்பா. தானம் பிடித்து எமையாளும் திருக்கையிலை சாலும் கூரத்தி மகிழ் பெருமாளே. தானம் பிடித்து எமை ஆளும் திருக்கையிலை சாலும் கூரத்தி மகிழ் பெருமாளே. வழக்கப்படி பாடலின் பிற்பகுதியை பார்க்கப் போகின்றோம். வானம் தழைக்க. வானம் தழைக்க என்றால் தேவர்கள் தழைப்பதற்காக. சுவாமி பார்க்கடல் கடைந்த பொழுது ஆலகால விஷம் தோன்றியது எல்லாருக்குமே தெரியும். எடுத்துக்கொண்டு போய் சிவபெருமானிடம் கொடுத்தார். அதை அவர் அருந்தினார். சிவபெருமான் அந்த விஷத்தை அள்ளி உண்டார் அல்லவா? உண்ட பொழுது இந்த இடத்தில் ஒரு மாபெரும் தவறான தகவல். பெரிய தவறு, எந்த நூல்லையும் அப்படி கிடையாது. சிவபெருமான் விஷத்தை எடுத்து இப்படி குடித்தார். ஐயோ, அது வயதுக்குள்ளே போயிட்டா என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக அம்பிகை கழுத்தை பிடித்தாளாம். கழுத்தை பிடிக்க இப்படி நூல்களில் சொல்லப்படவில்லை. நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய தகவல். இருந்தால் அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார் அல்லவா? அந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தினார். அருந்திய பொழுது அது உள்ளே சென்றால் அவர் உள்ளே இருக்கும் அண்டசராசரங்கள் எல்லாம் ஊடுருவிருக்கின்றார் அல்லவா? அவ்வளவுக்கும் இடைஞ்சல் வந்துவிடும். வெளியில் விட்டால் தேவர்களுக்கு இடைஞ்சல் வந்துவிடும். அதனால் இங்கேயே நிலைநிறுத்தி கொண்டாராம். நீலகண்டம்னு சொல்கிறோமே, அடுத்தவர்களுக்காக தியாகத்தை, துயரத்தை தான் ஏற்றுக்கொண்டது, தான் செய்தது, அதை விளக்கக்கூடியது. வானம் தழைக்க என்றார். காரணம், தேவர்கள்
செல்வ வசதியிலும் சரி, எல்லாவற்றிலும் சரி உயர்ந்தவர்கள். அவர்கள் அடிக்கடி தவறுகள் செய்து அரக்கர்களிடம் அகப்பட்டு கொள்வார்கள். அதன் காரணமாகத்தான் தழைக்க என்றால், மரம் என்ன ரொம்ப நாளாக பட்டு கிடந்தது, இப்போ தழைச்சிருக்குப்பா. தழைத்திருப்பது காலம் வந்தவுடன் மறுபடியும் உதிர்ந்து விடுகின்றதல்லவா? அப்படி தேவர்களுக்கு மறுபடியும் ஏதேனும் ஒவ்வொருவராக மாறி மாறி துயரங்கள் கொடுத்ததாக, அவர்களும் தவறுகள் செய்து அகப்பட்டு கொண்டதாக பேசுகின்றது இதிகாச புராணங்கள். அதனால்தான் வானம் தழைக்க. அது மட்டுமல்ல, அடியேனும் செழிக்க. அப்பா, எவ்வளவோ பிறவிகள் நான் எடுத்திருந்தாலும் இந்த மனித பிறவி உயர்ந்ததல்லவா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல்ல அரிது ஔவையார். பிறந்து நானும் உய்ய வேண்டும் என்பதற்காக நீ விஷத்தை அருந்தினாயே. அயன் மாலும் பிழைக்க மாலையனாதி தேவர்கள் அவ்வளவு பேர்களும் பிழைப்பதற்காக நீ விடம் அருந்தினாயே. சிவபெருமான சொல்றார். அது மட்டுமல்லவா, மழு மானின் கரத்தன். தாருகாவனத்தில் ரிஷிகள் முனிவர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். சிவபெருமானை அழிக்க வேண்டும், அவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக யாகத்திலிருந்து ஏராளமானவைகளை உருவாக்கி ஏவுகின்றார்கள். அவ்வளவும் அங்கே போகின்றன. இறைவன் ஒவ்வொன்றாக இப்படி ஏற்றுக்கொண்டாராம். தெரிகின்றதா? அதாவது எந்த தீமையும் அவனை நெருங்க முடியாது. எந்த தீமையும் நெருங்க முடியாத அவனிடம் நாம் சேர்ந்தால் நம்மிடமும் எந்த தீங்கும் நெருங்க முடியாது என்பதற்காகவே மழு மானின் கரத்தன் அருள் முருகோனே, முருகப்பெருமானே, சிவபெருமானுடைய குழந்தையே என்று சொல்லி கொண்டு வந்த இந்த அருணகிரிநாதர் அடுத்த வரியில் ஒரு அற்புதமான தகவலை சொல்கின்றார். அற்புதம் அற்புதம் அற்புதம். அதாவது இந்த வண்டுகள் எல்லாம் மலர்களில் போய் தேனை குடிக்கின்றன அல்லவா? தேனை குடிக்கும் பொழுது அந்த வண்டுகள் வண்டு சொற்றி மது. என்ன வாக்கு கொடுத்து வைத்தவர்கள் தமிழர்களான நாம். அந்த வண்டு அப்படியே சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு ரீங்கார ஓசை கேட்கும். ஆனால் அந்த மலரில் அமர்ந்து தேனை உண்ணும் பொழுது அந்த ரீங்கார ஓசை முழுவதுமாக அடங்கிவிடும். அதன் காரணமாகத்தான் அந்த வண்டு தான் உன் கடப்ப மலர் அணிமார்பா என்றார். முருகப்பெருமானே, உன் திருமேனியில் நீ அணிந்து கொண்டிருக்கும் அந்த கடப்ப மலர் மாலையில் இருக்கக்கூடிய வண்டுகள் கூட உன்னிடம் வந்து அவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றது. எனக்கு அந்த அருள் செய்ய வேண்டாமா? இதில் சூட்சுமமான ஒரு தகவல். யோக சாஸ்திர நூல்களில் நமக்கு வண்டு என்பது பெயர் ஷட்பதி துதி என்றே தனியாக ஆதிசங்கரர் ஒன்று இதை அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கின்றார். வண்டு என்றால் நாம். அதனால தான் இப்படி சொன்ன. அப்பா, நானும் வண்டாக அங்கே இருந்து உன் அருளை பெற வேண்டும் என்று சொன்னவர். தானம் என்று இந்த பாடலின் கடைசி வரியில் நாம் பொருள் கொள்ளக்கூடாது. தானம் என்று உச்சரிப்பதும் தவறு. தானம் பிடித்து, ஆஹா, இவன் எந்த கெடுதலும் இல்லை, இவன் நல்லவன், உள்ளத்தில் தூய்மையானவன், அன்பு வடிவானவன், எல்லோரிடமும் அன்பாக இருக்கின்றான் என்று தானம் பிடித்து. தானம் என்றால் நாம் நிற்கக்கூடிய இடம், அந்த நிலை என்பது பொருள். எமை ஆளும் திருக்கையிலே சிவபெருமானுடைய குழந்தை என்று சொன்னவர் இங்கே அடுத்தாவதாக சாலும் குரத்தி மகிழ் பெருமாளே, குரத்தியான வள்ளி நாச்சியாரை தேடிப்போய் அருள் செய்தாய் அல்லவா? அதே போல எனக்கும் செய்ய வேண்டாமா முருகா என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். நாம் வண்டாக இருந்து அவனுடைய திருவடிகளில் பக்தியை வேண்டுவோம். அருளுவான். நம்மை பிடித்திருக்கும் தீங்குகளும் நீங்கும், நாமும் நலம் பெறுவோம். என்ன நேர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும், ஆனந்தம் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.